டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலை உலகமே வெறுக்க காரணம் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் பதில். இஸ்ரேலிய பிரதமருக்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் பூகம்பமாக வெடித்து கிளம்பி இருக்கின்றது. அமெரிக்க அரசியல் அரங்கிலும் உலக அரசியல் அரங்கிலும் நெருப்பு வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. லெபனானில் நடைபெறுகின்ற தாக்குதலை தொடர்ந்து ஈரான் பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகப் போகின்றோம் என்று அறிவித்ததற்கு அடுத்த கட்டமாக நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பிற்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலில் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய விடயங்கள் எல்லாம் அமெரிக்க ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது. முதலாவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு ஊழல் பேர்வழி. ஆனால் தன்னுடைய ஆதரவினால் தான் அவர் சிறை கொட்டடிக்கு செல்லாமல் தப்பி இருக்கின்றார். இதை அவர் மறந்துவிட்டார், நன்றி கெட்ட மனிதர் என்று கூறியிருக்கின்றார். இரண்டாவதாக, இன்று உலகத்தில் இருக்கின்ற மக்கள் உன்னை விரும்பவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் அவரை திட்டி இருக்கின்றார். நீ செய்யும் வேலையால் உன்னை விரும்பாதது மட்டும் அல்ல, இன்று இஸ்ரேலையே உலக மக்கள் வெறுப்பதற்கு நீயே காரணமாக அமைந்தாய் என்றும் பலத்த சத்தமாக டொனால்ட் ட்ரம்ப் திட்டியது வெள்ளை மாளிகையில் பேரொலியாக கேட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அங்கு பணியாற்றும் முக்கிய அதிகாரிகளில் சிலர் பெயர் குறிப்பிட விரும்பாதவர்கள் அமெரிக்க ஊடகங்களில் இந்த தகவலை கசிய விட்டிருக்கின்றார்கள். இந்த தகவல் வெளியான பின்னர் ராஜதந்திர ரீதியாக இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற விவகாரத்தில் இந்த உரையாடலானது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒன்று, இஸ்ரேலிய மக்களுக்கு அமெரிக்காவை மட்டுமே அவர்கள் நம்பி இருந்தவர்கள் இப்பொழுது அமெரிக்காவும் தம்மை கத்தரித்து தனியே விடுவதாக இருந்தால் அவர்கள் பெரும் வேதனை நிலையையும் பெரும் ஆத்திர நிலையையும் நிலை தடுமாறிய நிலையையும் அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமரை நீ ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு கெட்டவன் என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டி இருக்கின்றார். மேலும் அவர் தூஷண வார்த்தைகளால் பேசியதும் வெளியாகி இருக்கின்றது. அவற்றை இங்கு நாம் பேச முடியாமல் இருக்கின்றது. நான் மட்டும் உன்னை காப்பாற்றி இருக்காவிட்டால் நீ கம்பிதான் எண்ணி இருப்பாய் என்றும் நன்றி உனக்கு கிடையாது என்றும் பேசி இருக்கின்றார். லெபனானில் நீ என்னதான் செய்து கொண்டிருக்கின்றாய் என்றும் கேட்டிருக்கின்றார். பெய்ரூத் நகரத்தினுடைய தென்புலத்தில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்த இருக்கின்றது என்றும் இது பிரம்மாண்டமான தாக்குதல் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்த பின்னர் அமெரிக்காவையோ டொனால்ட் ட்ரம்பையோ கேட்காமல் இந்த முடிவிற்கு சென்ற காரணத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் பலத்த ஆவேசம் அடைந்து அவரை வாயினால் திட்டக்கூடிய அளவிற்கு உச்சகட்டமாக திட்டி இப்பொழுது அந்த தாக்குதலை நிறுத்தி இருக்கின்றார். இஸ்ரேல் பெய்ரூட்டை தாக்கினால் உலக அரங்கில் பெரும் அபகீர்த்தி ஏற்படும் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தாகும். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்று இஸ்ரேலிய பிரதமரின் பெயரை சொல்லி அலறியதாக அக்சியோஸ் ஊடகத்திற்கு வெள்ளை மாளிகையில் பணியாற்றியவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நீ என்ன காரியத்தை செய்கின்றாய் என்று கூறி தூஷண வார்த்தையால் பேசியிருக்கின்றார். இந்த இருவரிடையே நடைபெற்ற மோதலானது பெரும் ராஜதந்திர புயலை கிளப்பி இருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வெளியில் வந்து இது சுமூகமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்று கூறினாலும் பின்புற வழியாக எல்லாமே வெளியே வந்திருக்கின்றது. மேலும் இது குறித்த ஆய்வில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளவு தூஷண வார்த்தைகளினால் ஒரு நாட்டினுடைய பிரதமரை தாறுமாறாக பேசுவது எதற்காக என்றால் ஈரான் பிரச்சனையில் அவர் அவ்வளவு பெரிய அழுத்தத்தை சந்தித்திருக்கின்றார். அவரால் தாங்க முடியவில்லை என்பதனால் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு போன்ற நிலை இதுவாகும். தனது நெருங்கிய கூட்டாளியாகிய இஸ்ரேலிய பிரதமரை அவர் இப்படி பேசியிருக்கின்றார். இஸ்ரேல் நடத்த இருக்கின்ற பிரம்மாண்டமான தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஹிஸ்புல்லா அமைப்புடனும் அமெரிக்கா பேசியிருக்கின்றது. தாக்குதலை நடத்துவதில்லை என்று கூறினாலும் ஹிஸ்புல்லாவினுடைய 2 ஏவுகணைகள் வடபுல இஸ்ரேலுக்கு சென்றிருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்துமாக இருந்தால் வடபுல இஸ்ரேல் நோக்கி ஈரானுடைய தாக்குதல்கள் நடைபெறும் என்று ஈரான் அறிவித்த நிலையில் இந்த புயல் வீசி இருக்கின்றது. இப்படி ஒரு உரையாடலை சர்வதேச அரங்கில் வெளியிடுவதனால் யாருக்கு நன்மை இருக்கின்றது? முதலாவது நன்மை பயங்கரவாத ஆட்சியை நடத்தும் ஈரானுக்கும் பயங்கரவாத அமைப்பாகிய ஹிஸ்புல்லாவிற்கும் தான் என்று அமெரிக்காவில் இருக்கின்ற பிரபல கன்சர்வேட்டிவ் ஊடகவியலாளர் மார்க் ரீட் லெவின் கடுமையான கண்டனங்களை தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். இது துரோக செயல். அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் இருந்தபடியே
இடையே அங்கு நடைபெறுகின்ற தொலைபேசி உரையாடல்களை ஊடகங்களில் பொது வழிக்கு கொண்டு வருவது தவறுகளிலெல்லாம் தவறான துரோக செயல் என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்காவுடைய FBI போலீஸ் பிரிவு உடனடியாக இந்த நபரை கண்டுபிடித்து சிறையில் தள்ள வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அலறியிருக்கின்றார். இந்த கசிவால் உலக அரங்கில் அமெரிக்கா எவ்வளவு பலவீனமான நாடு என்பது அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு என்பதும் பலமான ஒரு கூட்டு அல்ல என்பதையும் எதிரிகள் கண்டுபிடிக்க வழியை திறந்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் மிக மன அழுத்தத்தில் இருக்கின்றார் என்பதை உலக அரங்கில் காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. ஈரானையும் ஹிஸ்புல்லாவையும் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் காப்பாற்ற முற்பட்டிருக்கின்றார் என்றும், இஸ்ரேலை விட அவருக்கு இந்த இருவரும் தான் என்று முக்கியமாக போய்விட்டார்கள் என்றும் மற்றவர்கள் கேலி பேசுவதற்கு இடத்தை இது ஏற்படுத்திவிட்டது. இதை கேள்விப்பட்டதும் இஸ்ரேலிய மக்கள் கடும் அதிருப்தி அடைவார்கள் என்றும் அவர் கூறுகின்றார். ஈரானுடைய ஏவுகணைகள் அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியை குறிவைத்து அல்ல, இஸ்ரேலை குறிவைத்து தான் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டிய கடமை அமெரிக்காவிற்கு இருக்கின்றது. அமெரிக்க அதிபருக்கு உள்வீட்டிலேயே வில்லன் இருந்திருக்கின்றான். அமெரிக்க அதிபரனுடைய நிர்வாகத்திற்கு துரோகமான செயல்கள் அவருடைய காரியாலயத்திலே நடைபெற்றிருக்கின்றன. இதை இப்படியே விட முடியாது என்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் பெரும் ஆவேசத்தை கிளப்பி இருக்கின்றார்கள். ஆனால் இதை மறைமுகமாக வெளியிடுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்பே கூறியிருந்தாரா இல்லையா என்பதற்கான ஒரு கோணத்திலும் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அதை சிந்திக்க இவர்கள் ஏன் மறுக்கின்றார்கள் என்பதும் தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்னரும் இதுபோல அனைத்து சம்பவங்களும் கசிவு என்ற பெயரில் அனைத்துமே வெளிவந்திருக்கின்றன. அப்போதெல்லாம் FBI போலீஸ் பிரிவு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அப்போதெல்லாம் தன்னுடைய காரியாலயத்தில் இருப்பவர்கள் இவர்கள் குறிப்பிடுவர்கள் போல துரோகிகள் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஏன் குறிப்பிடவில்லை? அப்போது வெளிவந்த பொழுதெல்லாம் இன்று வந்து கூச்சலிடுபவர்கள் அன்றே ஏன் கூச்சலிடவில்லை? இந்த கேள்விகள் எல்லாம் இவர்கள் மீது இருக்கத்தான் செய்கின்றது. இருப்பினும் இந்த விவகாரத்தில் ஓர் உண்மை அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள், பணம், பைன் சுருட்டு போன்றவற்றை இஸ்ரேலிய பிரதமரும் அவருடைய மனைவியும் பெற்றுக் கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய அபாயம் இருக்கின்றது. இதனால் கடும்போக்குவாதிகளுடன் அவர் உறவு கொண்டு இப்போதைய ஆட்சியில் இருந்து கொண்டு அந்த கடும்போக்குவாதிகளை திருப்திப்படுத்த தேவையில்லாத மோசமான யுத்தம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற அவர் மீதான விமர்சனங்களை ஊர்ஜிதம் செய்வது போல இருக்கின்றது இந்த சம்பவம் என்பதே இன்று கன்சர்வேட்டிவ் கட்சியினர் கொதிப்படைந்திருப்பதற்கான காரணம். உண்மை சுடும், உண்மை நம்மை விட்டுவிடாது என்பதை இந்த சம்பவம் காட்டுகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.